ஐஸ்வர்யம் தரும் அட்சய திருதியை. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்பார்கள். திதிகள் அவ்வளவு விசேஷமானவையாம். திதி என்ற வடச்சொல்லுக்கு தொலைவு என்று பொருள். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயர் திதி என்கிறார்கள். அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையில் 15 திதிகள், பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறையில் 15 திதிகள் என ஒன்றுக்கு பின் ஒன்றாக திதிகள் வருகின்றன. இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரும் ஒவ்வொரு சிறப்பும் உண்டு. திதிகளில் குறிப்பாக பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி உள்ளிட்ட திதிகளை போன்றே திருதியை திதியும் மிக மிக விசேஷமான நாள். அதிலும் தமிழ் மாதமான சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்த வளர்பிறை திருதியை திதி அட்சய திருதியை எனும் அற்புதமான நாளாகவே போற்றப்படுகிறது. அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அட்சதை என்று பெயர். சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தம் உண்டு. அட்சதையால் அட்சயனை மதுசூதனனை வணங்குவதால் அந்த திதிக்கு அட்சய திருதியை எனும் பெயரமைந்ததாக சொல்கிறது புராணம். கோவிந்தா, ஹர ஹர கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோபால, கோவிந்தா ஹர ஹர கோவிந்தா. அதேபோல சயம் என்றால் தேய்தல், மாறாக அட்சயம் என்றால் வளர்தல், குறைவில்லாதது என்றும் பொருளாம். ஆகவே 3ஆம் பிறை நாளான வளர்பிறை திருதியை திதியில் எந்த சுபகாரியம் செய்தாலும் அது வளர்ச்சியடைவதோடு பல்கி பெருகும் என்பதால் தான் அட்சய திருதியை நாள் விசேஷமாக கருதப்படுகிறது. இன்றைய நாளில் நாம் செல்ல வேண்டிய கோயில்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பூஜைகள், குறிப்பாக அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, எந்த பொருளை தானம் செய்யலாம் மற்றும் இதனால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதைத்தான் இந்த பதிவில் காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அட்சய திருதியை நாளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம். வாருங்கள். ஓம் அகில லக்ஷ்மியே போற்றி, ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி, ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி, ஓம் அமிர்த லக்ஷ்மியே போற்றி. அட்சய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்ததாகவும், முதல் யுகமான கிருதயுகத்தில் பிரம்மா உலகை படைத்தது, உலக உயிர்களின் பசியை தீர்க்கும் அன்னபூரணியே அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது. அதோடு ராவணனிடம் தன் செல்வங்களை எல்லாம் இழந்த குபேரன் சிவபெருமானை வழிபட்டு குறைவில்லாத செல்வங்களை பெற்ற நாள். கிருஷ்ணர் தனது நண்பர் சுதாமாவுக்கு அழியாத செல்வத்தை வழங்கியதும் அட்சய திருதியை என்கிறது புராணம். மேலும் திருமகள் திருமாலின் மார்பில் நீங்கா இடம் பிடித்தது, ஐஸ்வர்யலட்சுமி தானியலட்சுமி அவதாரம் நிகழ்ந்தது, பரசுராமர் பலராமர் அவதரித்தது, இந்திரனின் சாபமெல்லாம் நீங்க பெற்று ராஜ்யம் திரும்ப கிடைத்தது, வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது, மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும், ஆதிசங்கரர் திருமகள் மீது கனகதாரா பாடி தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழிய வைத்தது உள்ளிட்ட பல குறிப்பிடத்தகுந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது அட்சய திருதியை நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அட்சய திருதியை நாளில் ஆதிசங்கரர் திருமகள் மீது கனகதாரா ஸ்தோத்திரம் பாட அதற்கு மனமகிழ்ந்த திருமகள் ஒரு தங்க நெல்லிக்கனியை அல்ல, மாறாக தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழிய வைத்திருக்கிறாள். ஏனென்றால் அன்று அட்சய திருதியை நாளாம். ஆக அட்சய திருதியை நாளில் செய்யும் ஒவ்வொரு காரியமும் பெருகிக் கொண்டே போகும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? முக்கியமான கடவுள்கள் அவதரித்த தினமாகவும் மகான்கள் பல தெய்வங்களை கண்ட அல்லது உணர்ந்த தினமாகவும் கூறப்படும் அட்சய திருதியை நாளில் சாதாரண மனிதர்களாகிய நாம் செய்யும் நல்ல காரியங்களாலும் அதன் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். 18 புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணம் அட்சய திருதியை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மிகுந்த நாள் என்று கூறுகிறது. நாம் கேட்கும் அனைத்தும் கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும் உன்னதமான நாள் அட்சய திருதியை என்பதால் அன்றைய நாள் முழுக்க முழுக்க கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள். மனிதனாக பிறக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் 3. அவை தேவ, ரிஷி, பித்ரு ஆகிய இம்மூவரையும் திருப்திப்படுத்த முக்கியமான நாள் இந்த அட்சய திருதியை நாள்.
தினந்தோறும் பௌர்ணமி வழிபாடு செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த அட்சய திருதியை நாளில் நாம் கண்டிப்பாக ரிஷிகள் இருக்கும் கோயில்களுக்கும் இடங்களுக்கும் சென்று வழிபட வேண்டும். குறிப்பாக அகத்திய மாமுனி, வசிஷ்டர் மற்றும் 18 சித்தர்களையும் மனதில் நினைத்து தியானிக்கலாம். முக்கியமாக குருவை நினைத்து வழிபட வேண்டிய நாளாம். அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல அட்சய திருதியை நாளில் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாம். ஆடி, புரட்டாசி, தை அமாவாசையைப் போலவே பித்ரு தர்ப்பணம் செய்ய அட்சய திருதியை நாள் சிறப்பான நாளாம். இதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. அட்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம். அட்சய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அளித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்ம சாஸ்திரம். இந்நாளில் முன்னோர்களின் பிரீத்திக்காக நீர் நிறைந்த ஒரு செப்பு பாத்திரத்தை தானம் செய்வார்கள். இது தர்ம கட தானம் எனப்படும். இதனால் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் தாகமின்றி இருப்பார்களாம். அல்லது தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவதும் தர்ம கடம் எனவே கூறப்படுகிறது. எனவே அட்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கோயில்களுக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் கூட்டு பிரார்த்தனை செய்வதும், பூஜைகள், ஹோமங்கள், அபிஷேகங்கள் செய்வதும், ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் உழவார பணிகளிலும் கூட ஈடுபடலாம். முக்கியமாக கூட்டு வழிபாடு செய்வது விசேஷம். அட்சய திருதியை நாள் தெய்வீக சக்திகளை உங்களுக்குள் அனுகிரகித்துக் கொள்ள ஒரு முக்கியமான நாள் என்பதால் வீட்டில் பூஜை அறைகளில் அமர்ந்து சிவபுராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அபிராமி அந்தாதியை படிப்பதும் கேட்பதும் நல்லது. இது தெய்வீக சக்தியை ஈர்த்து தருமாம். தான தர்மமும் அட்சய திருதியையும். இந்நாளில் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் இன்றி ஏழை எளியோருக்கு அன்னதானம் அளிப்பது, பெரியோர்களுக்கு குடை, விசிறி, நீர்மோர், பானகம், அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை தானமாக அளிப்பதும், பசுமாடு அல்லது பட்சிகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவளிப்பதும் வாழ்வில் நம்ப முடியாத பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்துமாம். அதுவும் அட்சய திருதியை நாள் சித்திரை வைகாசியை ஒட்டி வருகிறது என்பதால் இது வெயில் தொடங்கும் அல்லது அதிகமாக இருக்கும் காலமாக இருப்பதால் தண்ணீர் தானம் மிக நல்ல பலனை தரும் என்கிறார். சாதாரண நாட்களில் தண்ணீர் தானம் செய்தாலே கைலாச வாசமும் மனசாந்தியும் ஏற்படும் எனும் போது அட்சய திருதியை நாளில் முடிந்தளவு தண்ணீர் தானம் செய்யுங்கள். அது உங்களுக்கு பரிபூரணமான மன நிம்மதியை பெற்றுத்தரும். அதே போல ஏழை குழந்தைகளுக்கு கல்வி செலவிற்கு அட்சய திருதியை நாளில் உதவி செய்தால் உத்தமமான பலன்கள் உண்டாகுமாம். ஏழைகளுக்கு அரிசி, தானியங்கள் தானமாக தர உங்கள் வீடுகளில் தனம் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் நிலை உருவாகுமாம். ஏழ்மையாக இருந்தாலும் அட்சய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணமே சொல்கிறதாம். ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம். நம்முடைய புராணங்கள் அனைத்தும் அட்சய திருதியை நாள் முழுக்க முழுக்க தான தர்மங்கள் செய்வதையே வலியுறுத்துகின்றன என்பதால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நம்ப முடியாத பலன்களும் மாற்றங்களும் நிகழ வேண்டும் எனில் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டுமாம். அட்சய திருதியை நாளில் தானமாக நீங்கள் செய்யும் எதுவும் 1-2 மடங்காக அல்ல, பல மடங்காக திரும்ப கிடைக்கும் அதிசயமும் நிகழுமாம். அதனால் அட்சய திருதியை நாள் தானம் வழங்குவதற்கே சிறப்பான நாள் என்று புராணங்கள் வலியுறுத்தி நிற்பதால் இந்நாளை கண்டிப்பாக தவறவிடாதீர்கள். சரி, குறிப்பிட்ட இந்நாளில் மட்டும் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுகிறார்களே. ஆம், அமாவாசைக்கு 3வது நாள் அட்சய திருதியை. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இதனால்தான் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது சிறப்பு பெறுகிறது. தங்கம் என்பது ஓர் முதலீடுதான். இதனை தங்கள் பணத்தில் தான் வாங்க வேண்டும் என்கிறார்கள். சாஸ்திரங்களின்படி முக்கியமாக ஏழை பெண்கள் திருமணத்திற்கு தங்க திருமாங்கல்யம் தானம் செய்வதால் நிறைந்த சுமங்கலி பாக்கியம் உண்டாகுமாம். இது மட்டுமல்ல, வெள்ளி சாமான்கள், மர சாமான்கள், பர்னிச்சர் மற்றும் மங்கள பொருட்கள் இது போன்று எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் இது போன்ற எந்த ஒரு பொருளையும் தானமாக அளித்தால் அது பன்மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்குமாம். அட்சய திருதியை அன்று எதுவும் வாங்க வாய்ப்போ வசதியோ இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமான கல்வுப்பை கூட வாங்கலாம். அன்றைய தினம் கல்வுப்பை வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜிக்க மகாலட்சுமியின் பரிபூரணமான அருளும் நிறைவான செல்வமும் உண்டாகுமாம். ஓம் அமரலக்ஷ்மியே போற்றி. ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி. ஓம்
அபூர்வ லக்ஷ்மியே போற்றி. அட்சய திருதியை நாளில் வணங்க வேண்டிய தெய்வம். அட்சய திருதியை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டின் பூஜை அறையில் கோலமிட்டு வாழை இலை ஒன்றினை வைத்து அதன் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி நீர் நிரம்பிய கலசம் வைத்து அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும். அதன் பின் கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை மலர்கள் வைத்து தீபமேற்றி வைத்து வழிபட வேண்டும். செல்வம் பெருக, வியாபாரம் சிறக்க பெருமாள் மற்றும் மகாலட்சுமியையும், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவர் மற்றும் சரஸ்வதி தேவியையும் வழிபட வேண்டும். குறிப்பாக குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடும் மிக நல்ல பலனை தருமாம். ராகு கேது சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர கோயில்களில் உள்ள நவக்கிரகங்களை வழிபடலாம். அமிர்த சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமாம். சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி உள்ளிட்ட பாடல்களை பாடுவதும் கேட்பதும் கூட நல்லது என்கிறார்கள். ஓம் அரவிந்த லக்ஷ்மியே போற்றி. ஓம் அனந்த லக்ஷ்மியே போற்றி. ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி. ஓம் ஆதி லக்ஷ்மியே போற்றி. 2026ஆம் ஆண்டு அட்சய திருதியை நாள் மற்றும் நேரம் 19/4/2026 மதியம் 1:33 மணி முதல் 20/4/2026 காலை 11:12 மணி வரை திருதியை திதி அமைந்துள்ளது. அட்சய திருதியை வழிபட வேண்டிய நாள் 20/4/2026 திங்கட்கிழமை. தானம் செய்ய வேண்டிய நாள் மற்றும் நேரம் 19/4/2026 மாலை 6:30 மணிக்கு மேல் தானம் மற்றும் வழிபாடுகள் செய்யலாம். 20/4/2026 காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை மற்றும் 9:15 மணி முதல் 10:25 மணி வரை தானம் மற்றும் வழிபாடுகள் செய்யலாம். நேயர்களே, தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கே சாபமெல்லாம் நீங்கி அவருடைய ராஜ்யம் திரும்ப கிடைத்தது அட்சய திருதியை நாளில்தான் என்றால் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இறைவனின் அருளால் அட்சய திருதியை நாளில் நாம் வேண்டியதும் கிடைக்காதா என்ன? அதுவும் நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக உங்கள் செல்வமும் நிச்சயம் பெருகும். எனவே அட்சய திருதியை நாளில் மறவாமல் தெய்வ வழிபாட்டுடன் தானத்தையும் தாராளமாக செய்யுங்கள். தர்மம் என்றும் உங்கள் தலைமுறையை காக்கட்டும். ஐஸ்வர்யம் தரும் அட்சய திருதியை